எஸ், வெரி குட் மார்னிங். வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? ஓகே. ஸோ நம்ம மார்னிங் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will see all NCERT in-text questions. Okay, so now also we can move same only. செகண்ட் கொஷின் பாருங்க, பேஜ் நம்பர் அதே 98ல 4.2 கொஷின். ஸோ ஐ வில் ரைட் த கொஷின் ஆல்சோ. In a reaction, 2A gives products. Okay, concentration of A decreases from 0.5 mole liter inverse to 0.4 mole liter inverse in 10 minutes. Calculate the rate during this interval. Okay, so in a reaction, 2A gives products, concentration of the A decreases from 0.5 mole liter இன்வர்ஸ்லேருந்து 0.54 மோல் இன்வர்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. பாருங்கள், ஆக்சுவலாக 0.5லேருந்து 0.4நாலே கண்டிப்பாக உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ எவ்வளோ நிமிஷத்துலனா அந்த 10 நிமிஷத்தில். ஓகே, ஸோ அந்த 10 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 0.5லேருந்து 0.4 டிக்ரீஸ் ஆகுது. அவங்க என்ன கேட்குறாங்க, ரேட் கேட்குறாங்க. ஸோ எப்படி வந்து ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த ரியாக்ஷன் தே கிவன்? 2A gives B. ஸோ அதுதான் உங்களுடைய ரியாக்ஷன். ஸோ 2A gives B. ஸோ இதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுகிறோம். ஸோ R ஈக்குவல் டு -1/2 d of A divided by dt. Okay, so this is the reaction. ஸோ இப்போ ரேட்டு கேட்குறாங்க. தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 இருக்குது, 0.4 இருக்குது. ஸோ எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும்னா ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும்னாக்கா மைனஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு -1/2 0.4 minus 0.5 ஜென்ரலாக மோல் லிட்டர் இன்வர்ஸ் கொடுக்கலாம். டிவைடு பை டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ they given 10 minutes, that you can put here. ஸோ ஓவராலாக நீங்கள் ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா யூ காட் 0.005
மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக ஏன் இந்த யூனிட் ஆக்சுவலாக லிட்டர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு மினிட் இன்வர்ஸ் கொடுக்குறோம்னா, ஏன்னா உங்களுக்கு கொஷினில் வந்துட்டு லிட்டர் இன்வர்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால அந்த மினிட் இன்வர்ஸுங்கிறது அவங்க ரேட் கேட்கறதுனால நம்ம அதையும் இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? 10 இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் அனதர் கொஷின். ஓகே, ஸோ என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் தேர்ட் கொஷின். For a reaction A plus B gives products. Okay, the rate law is given. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by R equal to K concentration of A power of 1/2 concentration of the B power of 2. So what they ask means, what is the order of the reaction? What is the order of the reaction? So that only they ask. Okay, so you know that already. So if we first of all, order of the reaction na enna நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2A + 3B gives P இப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இதுக்கு நம்ம எழுதணும். ஸோ R = K. இங்கே என்ன இருக்கு? A இருக்கா? A. ஸோ ஏக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ தட் நம்பர் யூ ஹாவ் டு புட் இன் பவர், தென் B. ஸோ அதே மாதிரி பிக்கு முன்னாடி என்ன இருக்கோ ஸோ அதை தூக்கி பவரில் போட்டுறீங்க. ஸோ வாட் எவர் த பவர் இஸ் தே கிவன் 2 + 3, கரெக்டாக? தட் யூ கேன் ஆட். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 5. ஸோ திஸ் இஸ் 5th ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ வாட் எவர், ஸோ எனி ஆஃப் த ரியாக்ஷன் ஜஸ்ட் யூ கேன் ரைட் த ரேட்லா. தட் ரேட்லால பவரில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறீங்க. இந்த பவரில் என்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் எழுத போகணும். அவ்வளோதான். For example, and N2 + 3H2 gives 2NH3. For example, this is Faber process to production of ammonia. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ரேட்டில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு போய் இது பண்ணீங்கன்னா, ஸோ R = K N2 ரியாக்டன்ட்டுக்கு மட்டும்தான் எழுதணும். சரியா? N2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸோ 1 ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அண்ட் H2 இருக்கு. H2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு. ஸோ 3 + 1 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, 3 + 1 யூ கேன் கெட் 4. ஸோ திஸ் இஸ் 4th ஆர்டர் ரேட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். த சேம் திங், சேம் ஆல்சோ ஹியர். ஸோ வாட் தே ஆஸ்க், வாட் இஸ் த so what is the order of the reaction to given this equation? Solution. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கிவனில்? R = K A power 1/2 B power 2. ஸோ இதில் அவங்க கேட்குறது வாட் இஸ் த ஆர்டர், கரெக்டு தானே? ஸோ ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆர்டர் வந்துட்டு எப்படி நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ப்ளஸ் தீஸ் 2, 1/2 and 2. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்க, யூ கேன் ப்ளஸ் 1/2 + 2. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். திஸ் இஸ் த ஆர்டர். ஓகே, அண்ட் கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 எழுதிக்கோங்க. த கன்வர்ஷன் ஆஃப், ஸோ இது எல்லாமே உங்கள் இன்டெக்ஸ்ட் கொஷினில் இருக்கிறது தான். த கன்வர்ஷன் ஆஃப் மாலிகுல் X to Y follows second order kinetics. If concentration of X is increased,
to 3 times, how will it affect the rate of formation of Y? Okay, so question எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. The conversion of x to y. Okay, அந்த conversion of x to y, it's follows second order. ஏன்னா இதான் ஒரு ஹிண்ட். ஏன்னா இது செகண்ட் ஆர்டர்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படி வந்துட்டு ஈக்குவேஷன் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ எக்ஸ் டு ஒய்ன்னு சொல்லியாச்சு. இஃப் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு டு 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 3 டைம்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் டு ஒய் செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். சொல்யூஷன் R1 equal to K, எக்ஸ் சொல்கிறாங்களா, எக்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா எக்ஸ் டு ஒய்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸ் டு ஒய். எக்ஸ் டு ஒய்னா இந்த இடத்துல எக்ஸ் வந்துட்டு ரியாக்டன்ட்டு, ஒய் வந்துட்டு ப்ராடக்ட். ஸோ எக்ஸுக்கு தான் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும். ஸோ எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தி ஆஸ்க் இன் செகண்ட் ஆர்டர், அப்போ 2. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு 3 டைம்ஸ். அப்போ 3 டைம்ஸ்னா R2 ஈக்குவல் டு கே. 3 டைம்ஸ்னு சொன்னதுனால 3x. சரியா? ஸோ இப்போ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ யூ கேன் ஆட் இட். ஸோ ஆக்சுவலாக இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா கே அண்டு ஓவராலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9Kன்னு எழுதலாம். ஏன்னா 3 3s are 9, 9K எக்ஸ் ஸ்கொயர்னு கூட எழுதலாம். சரியா? ஸோ இதான் R2 ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் இட் R2 by R1. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா R2 ஓட வேல்யூ என்னது, 9K எக்ஸ் ஸ்கொயர். R1ஓட வேல்யூ வெறும் KX ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும்னா இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறது R மட்டும்தான். சரியா? ஸோ R மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு R2 வேணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க கேட்குறது R2. ஸோ R2 ஈக்குவல் டு 9R1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். தட் மீன்ஸ் அப்போ எவ்வளோ டைம்ஸ் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ஒய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை எழுதணும். த ரேட் ஆஃப் formation of Y will increase by 9 times. சரியா? ஸோ 9 டைம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம ஏன் வந்துட்டு R1 எடுக்கலை, நம்ம ஏன் R2 எடுத்திருக்கோம்னா, ஏன்னா R2ங்கிறது தான் செகண்ட், அதுதான் ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அதை எடுத்தால் தான் நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். ஓகே, அண்டு 5th கொஷின் பார்ப்போம். நோட் பண்ணிங்க. A first order reaction has a rate constant (1.15 into 10 power minus 3 second inverse). How long will 5 gram of this reactant take to reduce to 3 gram? ஸோ இது ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின், இந்த ப்ராப்ளம்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் கொடுத்தாச்சு, 1.15 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ ஹவு லாங் வில் 5 கிராம் ஆஃப் திஸ் ரியாக்டன்ட் டேக் ரெடியூஸ் டு 3 கிராம். அதாவது 5 கிராம்லேருந்து
3 கிராமா எப்படி ரெடியூஸ் ஆகுது, ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் 1.15 இன்டூ 10⁻³ செகண்ட் இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதில் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில். ஓகேவா, சி தே ஆஸ்க் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னாலே சொல்யூஷன் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னா k is equal to 2.303 divided by t log of a by a minus x சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி r நாட் டிவைடு பை ஆர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஆறுங்கிறது என்னன்னாக்க இட் இஸ் இனிஷியல். ஓகேவா, ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கறது. இனிஷியல் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அவ்வளோதான். இது வந்துட்டு ஃபைனல் கான்சென்ட்ரேஷன். ஓகே, திஸ் இஸ் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், திஸ் இஸ் ஃபைனல் கான்சென்ட்ரேஷன். ஸோ இப்போ இது அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு லாங்னு கேட்குறாங்க. ஹவு லாங்னா டைமை தான் கேட்குறாங்க. அப்போ டைம் அப்படின்னா இங்கே டி தான் உங்களுக்கு தேவை. அப்போ ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரலாம், டி ஈக்குவல் டு ஜஸ்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் இந்த கேவை இங்கே கொண்டு வர போறீங்க, டீயை அங்கே கொண்டு போக போறீங்க. கே லாக் ஆஃப் ஆர் நாட் டிவைடு பை ஆர். ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும். கரெக்டாக, இப்போ ஆர் நாட்டுங்கிறது இனிஷியல்னு சொல்லியாச்சு. அப்போ இனிஷியல்னா என்னது 5 கிராம், ஃபைனல் என்னது 3 கிராம். அப்போ அதை நம்ம எழுதணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இனிஷியல் தட் இஸ் ஆர் நாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 5 கிராம். ஃபைனல் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னாக்கா 3 கிராம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு அப்ளை இட். ஸோ டி ஈக்குவல் டு 2.303 divided by k. ஸோ கேவோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ ரேட் கான்ஸ்டன்ட் 1.15 இன்டூ 10⁻³ 1.15 இன்டூ 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ் லாக் ஆஃப் ஆர் நாட்டோட வேல்யூ என்னது 5 கிராம் டிவைட் பை ஆரோட வேல்யூ என்னது 3 கிராம். ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ யூஸ்வலி இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்னா 2. இன்டூ 10⁻³ கிட்ட ஆன்சர் வரும். இன்டூ லாக் ஆஃப் 5/3 போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் 1.667 கிட்ட வரும். சரியா, ஸோ இப்போது 2.0 இன்டூ 10⁻³ இன்டூ லாக் 1ஓட வேல்யூ என்னன்னாக்க 0.2219. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 443 டிவைடட் பை 8. 443 டிவைடட் பை 8 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஓவரால் ஆன்சர் நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ரவுண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் 444. ஓகே, இவ்வளோதான். ஸோ 444 செகண்ட்ஸ்னு போட்டுருங்க. செகண்ட்ஸ், ஏன்னா ஹவு லாங்னு கேட்குறாங்க. ஏன் செகண்ட்னு கொடுக்குறோம்னா ரியாக்ஷனுடைய யூனிட்டே வந்துட்டு செகண்ட்ஸ் தான். சரியா, ஸோ தட் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை நோட் ஃபாஸ்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் எழுதிங்க. அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின். டைம் required to decompose SO2 Cl2 sulfur dioxide dichloride.
half of its initial amount of 60 minutes. Initial amount எவ்வளோனாக்க 60 minutesல இருக்கு. If the decompose is a first order reaction, calculate the rate constant of reaction. சரியா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஆர்டரில், ஏன்னா இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரில் டி ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது டி ஆஃப் என்னது 0.693 divided by k. This is a formula. பட் ஆனால் இதில் அவங்க கேட்குறது என்னன்னா, வாட் இஸ் அ ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ கே தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.693 divided by டி ஹாஃப். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ 0.693 இந்த இடத்துல டி ஹாஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ ஹாஃப் லைஃப். எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேல்யூ? டி ஹாஃப் வேல்யூ வந்துட்டு 60 minutes. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.155 into 10 power minus 2 minute inverse. ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு 10 power minus 2 minute inverse போட்டுக்கோங்க இங்கே பேஜில். இப்போ அதே மாதிரி 7th கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா, வாட் வில் பி த எஃபெக்ட். 7th கொஸ்டின், வாட் வில் பி த effect of temperature on rate constant. சரியா? என்ன, அதாவது டெம்பரேச்சரால ரேட் கான்ஸ்டன்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு எதில் சொல்கிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் எழுதணும். இப்போ எப்படின்றத பாருங்க. The rate constant of a reaction is nearly doubled with rise in temperature by 10 degree. Next point, the exact dependence the rate constant on temperature is given by Arrhenius equation. ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் கொஸ்டினாக எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. K is equal to AE power minus EA by RT. ஸோ இதை அப்படியே படித்து எழுதிட வேண்டியதான். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை அப்படியே நோட் பண்ணி எழுதிடணும். ஏன்னா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அதுக்கு தான் எல்லா இன்டெக்ஸ்ட் கொஸ்டினுமே நடத்துகிறேன்.
So question C.